பிரதான ரயில்வே மார்க்கம் இன்று மாலை மீண்டும் வளைமைக்கு திரும்பும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பேலியகொட கருப்பு பாலம் மீது கொள்கலன் வாகனம் ஒன்று நேற்று தினம் இரவு மோதி விபத்திற்குள்ளானதில் பிரதான ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்த விபத்தின் காரணமாக பயணிகள் அதிக சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தமையை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கொள்கலன் வாகனம் நேற்று தினம் இரவு 12:05 மணியளவில் பேலியகொட கருப்பு பாலத்தில் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதன் காரணமாக பாலம் தகர்ந்து சேதத்திற்குள்ளானது. விபத்தின் பின்னர் ஹுணுப்பிட்டிய தொடக்கம் ஊர்குடவத்தை வரையான ரயில்வே போக்குவரத்தில் ஒரு மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அலுவலக நேர ரயில் சேவைகள் பலவற்றில் தாமதம் நிலவியதுடன் கொழும்பு கோட்டை வரையான ரயில் சேவைகளில் இன்று காலை முதல் தாமதம் நிலவுகின்றது. இதன் காரணமாக பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தமை எம்மால் அவதானிக்க முடிந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் குறித்த பகுதியில் விபத்துகள் சம்பவித்திருந்தன. 2 சரக்கு கொள்கலன்கள் மற்றும் கனரக வாகனமும் பாலத்தை அண்மித்து விபத்திற்குள்ளாகியிருந்தன. 3.5 மீட்டர் உயரம் வரையான வாகனங்கள் மாத்திரமே இந்த பாலத்தினூடாக பயணிக்கலாம் என பாலத்தின் இருபுறமும் அறிவித்தல் பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை அவதானிக்க முடிந்தது. ஆயினும் சாரதிகளின் கவனயீனம் காரணமாக இதுபோன்ற விபத்துகள் சம்பவிப்பதாக போலீசார் சுட்டிக்காட்டினர். சாரதிகளின் அசம்பந்த போக்கே இவ்வாறான விபத்துகளுக்கு காரணம் என ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் BAB ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். දුම්රිය මාර්ගය අඩි 2කට වඩා දුර ප්‍රමාණයකට ඇදවී ගියා. මේ නිසා අපිට දුම්රිය මාර්ග දෙකම නැති වුණා. இந்த ரயில்வே பாதை 2 அடி வரை தகர்ந்துள்ளது. இதன் காரணமாக 2 ரயில்வே பாதைகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. ஆகவே நாம் 3வது ரயில்வே பாதையை போக்குவரத்திற்கு பயன்படுத்துகின்றோம். இதன் காரணமாக பிரதான ரயில்வே போக்குவரத்து மார்க்கமும் பாதிப்பினை சந்தித்துள்ளது. இந்த பகுதியால் கனரக வாகனங்கள் பயணிப்பதற்கு போலீஸ் திணைக்களமும் வீதி அதிகார சபையும் தடை பிறப்பித்துள்ளன. இந்த விடயம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருந்தது. நாம் பேலியகொட போலீசிற்கு இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். மக்கள் இவ்வாறான சம்பவங்களால் நோக்கும் மின்னல்கள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளோம். இதன் பின்னர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். අනතුර පිළිබඳ දැඩි ලෙස අපි ක්‍රියා කරනවා. මේ වෙනකොටත් පැලිගොඩ පොලිස් ස්ථානයේ අපි පැමිණිල්ලක් දාලා තියෙනවා. ඒ රියදුරා පැනලා ගිහිල්ලා තියෙනවා අවස්ථාවේදී. රියදුරා අත්අඩංගුවට ගන්න ඕන පොලිස් දෙපාර්තමේන්තුව මේ සම්බන්ධයෙන් ඒ අලාභයත්